திருச்சிற்றம்பலம். இன்று போற்றுதலுக்குரிய 11ஆம் திருமுறையிலிருந்து காஞ்சிபுரத்தை ஆண்ட மன்னனான ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளிய சேத்திர திருவெண்பா பாடல்களையும் விளக்கத்தையும் இறைவனின் திருவருளால் சிந்திக்க இருக்கிறோம். ஓடுகின்ற நீர்மை ஒளிதெழுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல அச்சு அற்று அம்பலமே நன்னாமும் நன்னஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர். நம் உடலின் இயக்கத்தை குறிக்கும் ஓட்டம் நின்றுவிட்டால் இத்துணை காலம் மதித்து வந்த ஒற்றாரும் மனம் மாறிவிடுவர். இளமை போய் மூப்பும் வந்துவிட்டது. இங்கு நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் என்பதை நல்ல அச்சு இற்று அம்பலமே நன்னாமுன் என்று பதம் பிரித்து பாட வேண்டும். அதாவது வண்டியின் வலுவை தாங்குகின்ற நல்ல அச்சு போன்ற நம் உடம்பு இற்றுப்போய் வீழ்ந்து யாவர்க்கும் பொதுவாகிய அம்பலம் என்னும் மயானத்தை அடையும் முன் நல் நெஞ்சமே தில்லை திருச்சிற்றம்பல பெருமானை கண்டு வணங்குக. கடுவடுத்த நீர் கொடுவா காடிதா என்று நடுநடுத்து நாடங்கா முன்னம் பொடியெடுத்த பால் கோட்டம் சேராமும் பன்மாடத்தின் குடந்தை கீழ்கோட்டம் செப்பிக்கிட. கடு என்றால் பித்தத்தை போக்கும் கடுக்காய், காடி என்றால் பழஞ்சோற்று நீர். உடல் பிணி நீங்க கடுக்காய் நீரை கொண்டு வா, பசிப்பினி நீங்க பழஞ்சோற்று நீரை கொண்டு வா என்று உடல் நடுக்கத்தோடு பேச்சு நீங்கும் முன்னம் சாம்பல் நிறைந்த மயானம் சேரா முன்னம் பல மாடங்கள் நிறைந்த தென்குடந்தை கீழ்கோட்டத்தில் அமைந்து அருளும் இறைவனின் திருப்புகழை பாடுக. குந்தி நடந்து குனிந்தொரு கை கோளூன்றி நுந்திருமி ஏங்கி நுரை தேறி வந்துந்தி ஐயாறு வாயாறு பாயாமும் நெஞ்சமே ஐயாறு வாயாள் அலை. நடப்பதற்கு சிரமப்பட்டு குந்தி நடந்து ஒரு கையில் கோளூன்றி உடல் நொந்து இருமி ஐ எனப்படும் கோளை நுரைத்து ஏறி மேலே வந்து வாய்வழியே தன்னை அறியாமல் பாயா முன்னம் என் நெஞ்சமே திருவையாறில் எழுந்தருளியுள்ள ஐயாரப்பனை வாயாள் அலை. காலை வடி ஒளிந்து கையறவோடையுறவாய் நாளும் அணுகி நளியாமும் பாலை அவிழ்க முகம் பூஞ்சோலை ஆரூரர் காளாய் கவிழ்க முகம் கூம்புக என் கை. காலை வடி ஒளிந்து வயதாகி படுத்த படுக்கையாய் இருக்கும் பொழுது சுற்றியுள்ள சுற்றத்தார் இன்று இவரது வாழ்வு முடியுமோ அல்லது நாளை இவரது வாழ்வு முடியுமோ என்று சந்தேகத்தோடு பார்க்கும் சூழ்நிலை வருமுன்னம் பூக்கள் நிறைந்த சோலைகள் நடுவே வீற்றிருக்கும் திருவாரூர் தியாகேசரை தலைவணங்கி கைகூப்பி தொழ வேண்டும். வஞ்சியன நுண்ணிடையர் வாழ்த்தடங்கண் நீர் சோர குஞ்சி குரங்கின் மேற்கொண்டிருந்து கஞ்சி அறுத்துருத்தி கொண்டு வா என்னாமுன் நெஞ்சே திருத்துருத்தியான் பாதம் சேர். வஞ்சிக்கொடி போன்று எடையுடைய துணைவியார் கண்களில் நீரோடு இங்கு குஞ்சி எனப்படுவது ஆடவரின் தலைமயிர், குரங்கு எனப்படுவது தொடை. மனைவி தன் கணவனின் தலையை மடி மீது வைத்து கணவர் அருந்த கஞ்சி கொண்டு வா என்று சொல்லும் முன் நெஞ்சே திருத்துருத்தியில் உறையும் இறைவனின் பாதத்தை சேர். காலை கரையிளையார் கட்டித்தன் கை ஆர்த்து மாலை தலை கணிந்து மையெழுதி மேலோர் பருக்கோடி மூடி பலரளா முன்னம் திருக்கோடிக்கா அடை நீ சென்று. காலை பழந்துணியால் கட்டி அத்தோடு கையையும் சேர்த்து கட்டி மாலையை தலைக்கு அணிவித்து பிணத்திற்கு தேவையான சிங்காரங்கள் செய்து புத்தாடையால் மூடி பலர் அழும் முன்னம் திருக்கோடிக்கா சென்று இறைவனின் தரிசனத்தை கண்டுவா. மாண்டுவாய் அங்காவா முன்னம் மடநெஞ்சே வேண்டுவாயாகி விரைந்தொல்லை பாண்டவாய் தென்னிடை வாய்மேய சிவனார் திருநாமம் நின்னிடை வாய் வைத்து நினை.
இறந்து வாய் திறக்கும் முன்னும் மடநெஞ்சே வேண்டி விரும்பி விரைந்து சென்று தொன்று தொட்டு இருக்கும் தென்னிடைவாய் மேய சிவனார்தம் தரிசனம் கண்டு அவரது திருநாமத்தை செப்பி மனதார நினை. தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணமென்று பேரிட்டு கட்டி எடுங்களத்தா என்னாமுன் ஏழை மடநெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை. சுற்றியுள்ள சுற்றத்தார் தொட்டு தடவி துடிப்பு ஏதும் இல்லாது செத்துவிட்ட பிணமென்று பெயரிட்டு சீக்கிரம் இதை கட்டியெடுத்து சுடுகாட்டிற்கு செல்லுங்கள் என்று சொல்லாமுன் ஏழை மடநெஞ்சே நெடுங்களத்தான் பாதத்தை நினை. அழகு திரிகுரம்பை ஆங்கது விட்டாவி ஒழுகும் பொழுதறிய ஒன்னாகழுகு களித்துண்டலையாமுன் காவிரியின் தென்பார் குளித்தண்டலையானை கூறு. அழுகக்கூடிய இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் நேரத்தை மனிதர்களால் முன்கூட்டியே அறிய முடியாது. உயிர் பிரிந்தபின் காகங்களும் கழுகுகளும் இந்த உடலை பிடுங்கித் தின்று அலைவதற்கு முன்பாக காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருக்குளித்தண்டலை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை போற்றி துதியுங்கள். படி முழுதும் வெண்குடை கீழ் பாரலாம் ஆண்ட முடியரசர் செல்வத்து மும்மை கடியிலங்கு தோடேந்து கொன்ற எந்தார் சோதிக்கு தொண்டுபட்டோடேந்தி உண்பதுரும். இந்த உலகம் முழுவதையும் தங்களின் ஒற்றை வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்யும் பேரரசர்களின் செல்வ வளத்தை விட 3 மடங்கு மேலானது எதுவென்றால் நறுமணம் வீசுகின்ற ஒளி பொருந்திய தோடுகளையும் கொன்றை மலர் மாலையையும் அணிந்த சோதி வடிவான சிவபெருமானுக்கு அடிமையாகி அவன் தாளே சரணம் என்று கையில் ஓடேந்தி இறந்து உண்பதே மிகவும் உன்னதமானதும் பெருமைக்குரியதும் ஆகும். இது பல்லவ மன்னராயிருந்த காடவர்கோன் நாயனார் சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய அனைத்தையும் துறந்த தன் நிலையை விளக்கும் பாடல். குழியிருந்த சுற்றம் குணங்கள் பாராட்ட வழியிருந்த அங்கங்கள் எல்லாம் தளியிருந்தும் என்னானை காவா இதுதகாதென்னாமும் தென்னானை கா அடை நீ சென்று. உன்னை சுற்றி இருக்கும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி உன்னுடைய நல்ல குணங்களை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கும் போதே உடல் உறுப்புகள் எல்லாம் தன் நிலை தவறி செயலற்று போகின்ற காலம் வருவதற்கு முன்பே இப்படி ஒரு துன்பம் வரும்போது இறைவனை அடைக்கலமாக அழைப்பதற்கு முன்பாகவே அழகிய தென்னகத்தில் விளங்கும் திரு ஆனைக்கா என்னும் திருத்தலத்திற்கு சென்று அந்த இறைவனின் திருவடிகளை இப்போதே சரணடைவாயாக. குயிலொத்திருள் குஞ்சி கொக்கொத்திருமல் பயிலப்புகா முன்னம் நெஞ்சே மயிலை திருப்புன்னை அங்கானல் சிந்தியாகில் இருப்பின்னை அங்காந்திலைத்து. குயிலின் நிறத்தைப் போலவும் காரிருளைப் போலவும் கருகருவென்று இருக்கும் தலைமுடி கொக்கின் இறகை போல வெளுத்து நரைத்துப் போய் உடம்பில் பலம் குறைந்து ஓயாத இருமல் வந்து உன்னை தொந்தரவு செய்ய தொடங்குவதற்கு முன்பாக என் நெஞ்சமே திரு புன்னை மரங்கள் சூழ்ந்த அழகிய மயிலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானை நீ நினைத்து வழிபடவில்லை என்றால் பிற்காலத்தில் முதுமையடைந்து வாய் திறந்து மூச்சுவிடக்கூட முடியாமல் ஏங்கி தவித்து துன்பப்பட்டு அவதியுற நேரிடும். காளையர்கள் ஈளையர்களாகி கருமயிரும் ஊளையெனப் பொங்கி பொலிவழிந்து சூளையர்கள் ஓகாலம் செய்யாமுன் நெஞ்சமே உஞ்சேனை மாகாலம் கைதொழுது வாழ்த்து. துள்ளி குதிக்கும் காளை போன்ற இளமையோடு வலம் வந்தவர்கள் முதுமையில் கபம் என்னும் சளி மிகுதியால் இருமல் வந்து தவிப்பவர்களாக மாறி கருமையாக இருந்த தலைமுடி முழுவதும் பூளைப்பு போன்ற வெளுத்து நரைத்துப் போய் முகத்தின் அழகும் பொலிவும் கெட்டுப்போய் சுற்றியுள்ள சுற்றங்கள் ஏதேதோ பேசும் முன் என் நெஞ்சமே நீ உடனே வடநாட்டு திருத்தலங்களில் ஒன்றான உஞ்சேனை மாகாளம் என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானை கைகூப்பித் தொழுது வாழ்த்தி உய்வடைவாயாக.
இல்லும் பொருளும் இருந்த மனையளவே, சொல்லும் அயலார் துடிப்பளவே, நல்ல கிளை குளத்து நீரளவே, கிற்றியே நெஞ்சே வளைகுளத்துள் ஈசனையே வாழ்த்து. வீடும் பொருளும் வீட்டோடு சரி, ஊரார் அழுகை சில நிமிடங்களோடு சரி, சுற்றத்தாரின் துணையோ சுடுகாட்டு குளியலோடு சரி, எவருமே உன்னோடு வரப்போவதில்லை. எனவே நெஞ்சமே, இதை புரிந்து கொண்டு உனக்கு என்றும் துணையாக வரும் வளைகுளத்து ஈசனை இப்போதே வணங்கி நற்கதி அடைவாயாக. அஞ்சனஞ்சேர் கண்ணார் அருவருக்கும் அப்பதமாய், குஞ்சி வெளுத்துடலம் கோடாமுன் நெஞ்சமே, போய்க்காடு கூட புலம்பாது பூம்புகார் சாய்க்காடு கை தொழுது நீ சார்ந்து. இளமை காலத்தில் மைதீட்டிய கண்ணினர் ஆசையோடு போக்கிய காலம் போய், முதுமையில் உன்னுடைய உடலமைப்பை கண்டு அவர்களே அருவருப்படையும்படியான நிலை வருவதற்கு முன்பாக, தலைமுடி நரைத்து வெளுத்து போய் உடலின் உறுப்புகள் யாவும் தளர்ந்து கோணலாகி போவதற்கு முன்பாக, என் நெஞ்சமே, சுற்றத்தார் கூடி காட்டில் நின்று அழுவதற்கு முன்பாக, பூம்புகார் நகரின் அருகில் அமைந்துள்ள திரு சாய்க்காடு திருத்தலம் சென்று அங்கு வீற்றிருக்கும் சிவபெருமானை மனமுருகி கைதொழுது சரணடைவாயாக. இட்ட குடி நீர் இருநாளி ஓர் உலக்கா, சட்டவரு முட்டை நெய்தான் கலந்தட்ட, அருவாய்ச்சாரென்றங்களா முன்னம் பாச்சில் திருவாச்சிராமமே சேர். மருந்து கசாயத்தை 2 நாழி அளவு நீர் ஊற்றி அது 1 நாழி அளவுக்கு சுண்டுமாறு காய்ச்சி, அத்தோடு 1 முட்டையளவு நெய்யை கலந்து அதை நோயாளிக்கு கொடுத்தாலும் அந்த நோய் அடங்குவதில்லை. அரிய சாற்றை கூட குடிக்க முடியாமல் இறந்து விட்டாரே என்று ஊரார் அழும் முன்னம், திருப்பாச்சலாசிராமம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை சென்று சரணடையுங்கள். கழிந்தது நின்னற்று கட்டுவிட்டு நாரி, ஒளிந்ததுடல் இராவண்ணம் அழிந்தது, இராமலையா கொண்டு போ என்னாமுன் நெஞ்சே, சிராமலையான் பாதமே சேர். உயிர் போனது நேற்று, அதனால் உடல் கட்டுக்கள் எல்லாம் தளர்ந்து நாற்றம் எடுத்து விட்டது. இனி சிறிது நேரம் கூட இருக்க முடியாதபடி அது அழிந்து விட்டது. அதனால் சுற்றியுள்ள உறவினர்கள் இனி சிறிது நேரம் கூட தாமதம் செய்யக்கூடாது, சீக்கிரம் அடக்கம் செய்ய வேண்டும், எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லும் முன், என் நெஞ்சே, திருச்சிராமலையில் உள்ள சிவன் திருவடிகளை தஞ்சமாக பற்று. இளவாடி சுற்றத்தார் எல்லாரும் கூடி விளவாடி ஆவி விடாமுன்னம், மலபாடி ஆண்டானை ஆரமுதை அன்றையன்மாள் காணாமை நீண்டானை நெஞ்சேனை. இறக்கும் தருவாயில் சுற்றியுள்ள சுற்றத்தார் அனைவரும் படுக்கையை சுற்றி வந்து கூடி ஒப்பாரி வைக்கத் தொடங்குவார்கள். அழுகை குரல்களோடு கூச்சல் போட்டு ஆரவாரம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் நம் உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக திருமழபாடி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி நம்மையெல்லாம் ஆட்கொண்ட இயமானனும் தெவிட்டாத அமுதமாய் விளங்குபவனுமாகிய சிவபெருமானை அன்று அடியும் முடியும் காணாதவாறு பேரொளி பிளம்பாய் நெடுதேர்ந்து நின்றானை என் நெஞ்சமே, அவனது திருவடிகளை இடைவிடாது நினைப்பாயாக. உள்ளிடத்தான் வள்ளையே நெஞ்சமே, ஊழ்வினைகள் கல்லிடத்தான் வந்து களவாமுன், கொள்ளிடத்தின் தென் திருவாய்ப்பாடியான் தெய்வமறை நான்கினையும் தன் திருவாய்ப்பாடியான் தாள். என் நெஞ்சமே, உன்னால் ஒரு காரியத்தை உறுதியாக செய்ய முடியுமா? நான் செய்த பல வினைகளும் கள்ளத்தனம் மிக்க யமதூதர்களும் என்னை நோக்கி வந்து என் உயிரை கவரும்படியாக வருமுன், கொள்ளிடத்தின் தென்கரையில் அமைந்துள்ள அழகிய திருவாப்பாடி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் தெய்வீக பெருமை வாய்ந்த 4 வேதங்களையும் தன் திருவாயால் பாடி அருளியவனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை
உள்ளத்தில் வைத்து எப்போதும் தியானிக்க இயலுமா? என் நெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றேன், கண்ணஞ்சை வாயாகிற் காலத்தால் வண்ணஞ்சே மாகம்பத்தானை உரித்தானை வன்கச்சி ஏகம்பத்தானை இறைஞ்சு. என் நெஞ்சமே, உன்னிடம் நான் கையேந்தி மிகவும் தாழ்மையோடு கெஞ்சிக் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்வதை கேட்காமல் நீ கல் நெஞ்சக்காரனாய் மாறாமல் இருப்பாய் என்று நம்புகிறேன். காலம் கடந்து போவதற்கு முன்பாக இளமையும் ஆயுளும் இருக்கும் இந்த நல் வேளையிலேயே பெரிய மலையைப் போன்ற வலிமையும் கொண்ட மதம் பிடித்த ஆண் யானையை வதம் செய்து அதன் தோலை உரித்து பொறுத்து கொண்டவனும் வளமிக்க காஞ்சி திரு ஏகம்பத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை சென்று வணங்குவாயாக. கரமூன்றி கண்ணெடுங்கி கால் குளைய மற்றோர் மரமூன்றி வாய்க்கு தட்டா முன்னம் புறமூன்றும் தீச்சரத்தார் செற்றான் திருப்பணந்தாள் தாடகைய ஈச்சரத்தான் பாதமே ஏத்து. முதுமையில் உடல் தளர்ந்து கைகளை பலமாக ஊன்றி கண்கள் பார்வை மங்கி உள்ளே ஒடுங்கி கால்கள் நடுக்கமுற்று நிலை தடுமாறும் அந்த பருவத்தில் வேறொரு மரத்தாலான ஊன்றுகோலை ஊன்றிக்கொண்டு வாய் குளறி பேச நினைப்பதை பேச முடியாமல் மெல்ல மெல்ல வாயை குதப்பிக் கொண்டிருக்கும் அந்த இறுதி காலம் வருவதற்கு முன்பாக முப்புறங்களையும் ஒரே அம்பினால் எரித்து சாம்பலாக்கியவனும் திருப்பணந்தாள் என்னும் திருத்தலத்தில் தாடகை என்னும் பெண்ணுக்கு அருள் புரிந்தவனுமாகிய இறைவனுடைய திருவடிகளை இப்போதே பற்று. தஞ்சாக மூவுலகும் ஆண்டு தலையளித்திட்டெஞ்சாமை பெற்றிடினும் யான் வேண்டே நஞ்சம் கரந்துண்ட கண்டர்தம் ஒற்றியூர் பற்றி இறந்துண்டிருக்கப் பெறின். 3 உலகங்களும் எனக்கு அடிமையாக ஆக்கிக் கொண்டு நானே அதற்கு சக்கரவர்த்தியாக இருந்து ஆட்சி செய்யும் பாக்கியம் கிடைத்தாலும் மற்ற அரசர்கள் எல்லாம் என் தலைமுடி வணங்கி எனக்கு கப்பம் கட்ட எந்த ஒரு குறையும் இல்லாத பேரரச வாழ்வை நான் பெற்றாலும் அந்த பதவியை நான் வேண்டாம் என்று மறுத்து விடுவேன். உலகத்தை காக்க கொடிய நெஞ்சை உண்ட நீலகண்டத்தர்தம் ஒற்றியூர் தலத்தை அடைந்து அத்தலத்தில் பிச்சை எடுத்து வாழும் ஒரு எளிய வாழ்க்கை எனக்கு கிடைக்குமானால் அந்த ஒற்றியூர் பிச்சைக்காரன் வாழ்வே எனக்கு போதும். உலகை ஆளும் அரச பதவி எனக்கு கடுகளவும் வேண்டாம். நூற்றனைத்தோர் பள்ளூளி நுண்வயிரவின் குடை கீழ் வீற்றிருந்த செல்வம் விளையாதே கூட்டுரைத்தான் ஆடரவம் கச்சா அரை கசைத்த அம்மான்தன் பாடரவம் கேட்ட பகல். நூற்றுக்கணக்கான பல ஊழிக்காலங்கள் நீடித்து வாழும் ஆயுளை பெற்று நுண்ணிய வைரங்கள் பதிக்கப்பட்ட வெண்கொற்ற குடையின் நிழலில் அமர்ந்து உலகத்தையே ஆளும் பேரரசனாக வாழும் பெரும் செல்வமும் எனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் அந்த செல்வத்தை என் மனம் ஒரு பொருட்டாக கருதி விரும்பவே விரும்பாது. மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்தவனும் ஆடுகின்ற பாம்பை கச்சாக தன் இடுப்பில் கட்டியவனுமாகிய சிவபெருமானுடைய திருவடிகளில் அணிந்துள்ள சிலம்புகளின் ஓசையை என் காதுகளால் கேட்கப்பெற்ற அந்த ஒரு பகல் எனக்கு கிடைக்குமானால் அந்த ஒரு கணத்திற்கு முன்னால் பல ஊழிக்கால அரச வாழ்வும் எனக்கு துச்சமே. உய்யும் மருந்திதனை உண்மின் என உற்றார் கையை பிடித்தெதிரே காட்டிய கார்பைய எழுந்திருமியான் வேண்டேன் என்னாமுன் நெஞ்சே செலுந்திருமயானமே சேர். வயதாகி கண் தெரியாத சூழலில் நோய் தீர்க்கும் மருந்து இதுவென உற்றார் கையை பிடித்து காட்ட வேண்டிய நிலையில் அந்த மருந்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் நிலை வருமுன் கச்சி மயானம், கடவுர் மயானம், நாளூர் மயானம் போன்ற தலங்களில் வீற்றிருக்கும் இறைவனை வணங்கி சேர்வாயாக. நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையை நிலையானது என்று எண்ணி பல குற்றங்களை செய்யும் மாந்தர்களுக்கு ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளிய சேத்திர திருவெண்பா ஒரு அரிய மருந்து.